ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய மெயின் சேனல் இருக்குது பாருங்கள், வெற்றி எட்ஜ் அஃபிகல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அதனால இனிமேல் பண்ணாக்கா அதில் அந்தளவுக்கு வீடியோ வராது, பட் வரும். பட் அதில் பண்ணாக்கா ஜஸ்ட்டு ப்ரீவியூ மட்டும் பண்ணாக்கா போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த சேனலில் தான் இனிமேல் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ, நெக்ஸ்ட் அந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே பண்ணாக்க இதெல்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அதில் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுலேயும் கொடுங்க. ஓகே. ஸோ அது பண்ண ஒரு ப்ராப்ளம் ஆகுதுனாலும் பண்ணாக்க அதிலிருந்து கொஞ்சம் என்னால் வெளியே வர முடியல. ஸோ கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஓகே. ஸோ அதனால் வந்துட்டேன். இனிமேல் பண்ணாக்க இதில் தான் ரெகுலராக வீடியோ வரும். டெய்லியும் 1 வீடியோ கண்டிப்பாக பண்ணாக்க வந்துடும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ கூட நான் பண்ணாக்க க்ரியேட் பண்ணி ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. என்னால் போட முடியல. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணி நம்ம குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் நம்முடைய ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, நம்ம எடிட் பண்ணுற பிக் பண்ணாக்க நம்ம பீஞ்சை பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஃப் தான். இந்த ஆப் பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இதில் ரிமூவ் பேக்குன்னு ஒரு ஐக்கான் இருக்கா, அந்த ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபைல் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக பண்ணாக்க பேக்கண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ண பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள். இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பை பண்ணாக்க க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப் பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம், ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே. ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட்டு ஷோகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்டு இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பண்ணாக்க ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஓகே, 2 தான் இருக்கேன். ஸோ 2த்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் சைட்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக் பண்ணாக்க இம்போர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஐட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு பண்ணாக்க இதில் இப்படி தான் பண்ணாக்க ஷோ ஆகும். இதில் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே நான் பண்ணாக்க கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு ஃபாண்ட் இன்க்ளூட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பிக்கை எப்படி சேஞ்ச் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிட்டு, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி போனீங்கன்னாக்கா இந்த இடத்துல பண்ணாக்க நான் கேலோடி இது பண்ணாக்க கார்ட்டூன் இமேஜ் தான் பண்ணாக்க கொடுத்துருக்கேன். வேணும்னா இதே வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனாக்கா கேல் இமேஜும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நான் மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல பண்ணாக்க அந்த பாய் கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ அந்த பாயோடைய அந்த கார்ட்டூன் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேஜை பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க பாருங்கள்,
அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் பிசு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் கட்டை வந்து பண்ணாக்க அதில் அந்த பிக்கு ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டை உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் பண்ணி இட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி பாருங்கள். கட்டை இதாக ஆயிடுச்சா? கேர்ளுடைய பிக்கும் சேம் இதே மெத்தட் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, அவ்வளோதான் கெஸ். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் 1 பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லா பிக்குமே நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கின்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிட்டேன். மேலே கார்னரில் வந்து பண்ணாக்க சூ பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூ பண்ணினாக்கா இந்த வீடியோ வந்து பண்ணாக்க சுட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க பார்த்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.